அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. அதற்கு உயரமோ உருவமோ அழகோ தேவையில்லை என்று கூறும் கிங்காங் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என்று 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக இவரை சந்தித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக. என்னோட சொந்த ஊர் வந்தவாசிக்கு பக்கத்தில் தேசூர் கிராமம். சென்னைக்கு என்ன அக்கா வீட்டுக்காரர் அழைத்து வந்து தங்க வைத்து உதவி செய்தார். கலைப்புலி ஜி. சேகர் அவர்களின் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் படம் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமானேன். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுமே எங்கூட ரொம்ப அன்பாக சகஜமாக பழகுவாங்க. கிங்காங்னு சொன்னாலே செட்டில் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். என்னோட உயரத்தையோ உருவத்தையோ வச்சு யாரும் என்னை இகழ்ந்தது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னால் வளர முடிஞ்சது. திருமணங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி, உயரம், அந்தஸ்து எல்லாமே வேணும்னு நினச்சிருந்தேன். ஷூட்டிங்கில் நிறைய பேர் என்னை கேட்பாங்க, ஏன் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலைன்னு. அதுக்கு நமக்கு யார் பொண்ணு தருவாங்கன்னு சீரியஸாகவே கேட்பேன். அது மட்டும் இல்லை, நமக்கு கல்யாணம் நடக்குமான்னு பல தடவை நினச்சி பார்த்து வேதனை அடைஞ்சிருக்கேன். என்னோட வேதனைக்கெல்லாம் விடையாக அமைஞ்சது சகாதேவன் மகாதேவன் இவங்களோட திருமணம். அது மட்டும் இல்லை, குள்ளமணி, வீரையன் இவங்களும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழறாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நாமளும் ஏன் மற்றவங்க மாதிரி கல்யாணம் செய்துக்கக்கூடாதுன்னு நினச்சி பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். 2-3 இடத்துல பொண்ணு பார்த்தோம். ஜாதகப்படி எதுவுமே சரியாக அமையலை. நாங்கள் பெண் பார்க்குற விஷயம் தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட தங்கை அவங்க பொண்ணு தர்றதா சொன்னாங்க. அவங்க சொல்கிறத உண்மையானு தெரிஞ்சுக்க என்னோடய அக்காவை அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன். அவங்க பொண்ணை பார்த்து என்னை பற்றி எடுத்து சொன்னாங்க. மாப்பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப குள்ளமானவர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க, எனக்கு அவரை தெரியும், நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை தனியாக கூப்பிட்டேன். உங்கள் அப்பா அம்மாவோட கட்டாயத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உண்மையாக உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்போவும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. மற்றவங்க மாதிரி பீச்சு, சினிமா, கோவில்னு என்னால் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா நான் வெளியே போகணும்னாலே எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னேன். நான் அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல. காரணம், நல்லா இருக்கவங்களுக்கே என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஏன் நடக்கக்கூடாதுன்னு ஒரு உறுத்தல் மனசுக்குள்ளேயே இருந்தது. பத்திரிகையெல்லாம் ரெடியாகி அடிக்க போகிறதுக்கு முன்னால் கூட அவங்கக்கிட்ட என்னை நிஜமாகவே பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு தான் அடித்தேன். யாரோ என்னை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அதையெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் கடைசி வரைக்கும் ஒரே நிலையாக இருந்து என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு காலம் பூராவும் நன்றி சொல்லணும். எனக்கு வாய்த்த மனைவியையே நான் யோகமாக நினைக்கிறேன். 2001 எங்கள் திருமணம் நடந்தது. 2002 சொந்த வீடு வாங்கிட்டேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் யோகம்தான்னு முன்கூட்டியே ஜோசியர் சொன்னார். அதை என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் நேர்லேயே பார்த்துட்டேன். எங்களின் திருமணத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தது அன்பு தான். அது இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பொண்ணும் பொருளும் வரதட்சணையாக தருவாங்க. எனக்கு என்னோட மனைவி தான் வரதட்சணையே. அழகு, செல்வம் இது எல்லாமே நிலையில்லாதது. அன்பு மட்டுமே எப்போவுமே நிலையாக இருக்கும். என்னை பற்றி நான் எப்போவுமே வருந்தினது கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாதது என்னோடய திருமணம் தான். நிச்சயமாக உனக்கு கல்யாணம் நடக்கும், பொண்ணு கிடைக்கும்னு சொன்னவங்க மத்தியில் இவனுக்கு ஏன் இந்த வீண் ஆசைன்னு கேலி பேசினவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் மூக்கு மேல் விரல் வைக்கிற அளவுக்கு கல்யாணத்தை நடத்தினேன். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி அவங்களையெல்லாம் ஆச்சரியப்பட வச்சுட்டேன். என்னோடய வெற்றிக்கு காரணம் தன்னம்பிக்கை தான். என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை காதில் போட்டுக்க மாட்டேன். தாழ்வு மனப்பான்மை அறவே கிடையாது. பெற்றவங்களை தெய்வமாக மதிக்கிறேன். ஆனாலும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உண்டு. எங்கே கிளம்பினாலும் தெய்வத்தை வணங்காமல் போக மாட்டேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.